நேற்று நாங்கள் வீராபுரம் முருகர் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். காலையில் சீக்கிரமாக போகணும்னு நினச்சேன். ஆனால் பிள்ளைங்கள ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. 11 மணிக்கு தாங்க கோயிலுக்கே போய் சேர்ந்துருந்தோம். நல்ல வெயிலுங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை மலை படிக்கட்டுகள் மாதிரி கட்டியிருந்தாங்க. 48 படிக்கட்டுகள் மொத்தம். பிரம்மாண்டமான கொடிமரம், அதுக்கப்புறம் 5 அடி உயரமான முருகருடைய சிலைங்க மூலஸ்தானத்தில். மூலஸ்தானத்தை சுற்றி உள்ள சுவர்களுடைய வெளிப்பக்கம் அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா முருகருடைய சிலைகளும் செதுக்கியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நாங்கள் வெயில் நேரத்தில் போனதுனால ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருந்தது. தவஞானி ஸ்ரீலஸ்ரீ தண்டாயுதபாணி மௌனகுரு சுவாமிகள் அவர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குங்க. அவர் இந்த கோயில் இருக்கிற இடத்துல ஒரு மாமரத்து அடியில் தவம் பண்ணியிருக்காரு. அந்த சமயம் மயில் மீது முருகர் அருள் புரிஞ்சதாகவும், முருகர் கட்டளையிட்டதன் பேரில் இந்த கோயிலை கட்டியதாகவும் கூறப்படுது. வர பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 அன்னைக்கு சிவபெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவமும் நடக்குதுங்க. காலையில் 9 to 10:30 மணிக்கு. கோயில் நோட்டீஸ் போர்டில் நான் இதை படித்ததுனால நான் உங்களுக்கு இந்த சொல்கிறேன். போக முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு வெளியில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோங்க. ஆனால் சுற்றி பார்த்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் வீடியோ எடுக்க முடியல. காரணம் சரியான வெயில். கால் செருப்பு இல்லாமல் நடக்க முடியல. பயங்கரமான சூடு. டான்ஸ் ஆடுற மாதிரி ஆயிடுச்சு என் நிலமை. அப்புறம் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டேங்க. அதாவது மாமரத்தடியில், இந்த கோயிலோட ஸ்தல விருட்சமான மாமரத்தடியில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம் நானும் என் பசங்களும். இந்த கோயிலுக்கு போனதில் ரொம்ப சந்தோஷங்க. ஆவடிக்கு நான் சேர்ந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமாக இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்னால் போகவே முடியலங்க. ஒரு வழியாக நேற்று தான் என்னால் போயிட்டு வர முடிஞ்சது. முருகர் கூப்பிட்டா தான் நம்மளால் போக முடியும் போல். அவனின்றி அணுவும் அசையாது போல். எப்படியோங்க போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் அந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னா, அனுமர் கோயிலும் தனியாக இதுக்குள்ளேயே கட்டி வச்சுருக்காங்க. இது போன வாரம் சனிப்பெயர்ச்சி நடந்ததுனால, போன வாரம் சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு விளக்கு போட முடியல. அதனால் இந்த முருகர் கோயிலே சனீஸ்வர பகவானுக்கு ஒரு விளக்கும் போட்டாச்சுங்க. என் பொண்ணுக்காக வேண்டி அந்த வேலையும் இப்போ கையோட முடிஞ்சது. அதில் இன்னொரு சந்தோஷம். அதில் கடைசியில் என் பையன் வீடியோ எடுக்கணும், நீ அவன் டிஸ்டர்ப் பண்ணாத அம்மாவன்னு சொன்னதுனால அவன் தியானமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இங்கே உள்ள மாமரத்தில் குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுறது, பேப்பரில் முருகருடைய போற்றி சொல்லி பூ மாதிரி கட்டி மாலையாக போடுறது, அந்த மாதிரிலாம் கட்டி வச்சுருந்தாங்க. இந்த கோயிலோட லாங் வீடியோ என்னோடய சேனலில் ஆல்ரெடி எடிட் பண்ணி போட்டுட்டேங்க. பார்க்காதவங்க பாருங்கள்.